Hey guys, welcome back. ஸோ இன்றைக்கி நிஃப்டி எப்படி ட்ரேடாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சர்ப்ரைஸான விஷயம் கிடச்சிது ஆக்சுவலாக. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து லாஸ்ட் டைம் ஆல் டைம் ஹை போன கேண்டில் 16th February. ஸோ அந்த டேட்டில் என்ன ரேட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,303. ஸோ அந்த டேட்டில் க்ளோஸ் ஆனது 15,303. சாரி, வரமாட்டேங்குதே. ஓகே, பாருங்கள், மேலே பாருங்கள், 15,000 இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. 15,303 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ட்ரேட் ஆனது பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி ஹை லெவல் பார்த்திங்க அப்படின்னா 15,319. ஸோ ஆல் டைம் ஹையையும் தாண்டி ஸோ ஒரு 6 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகே, ஸோ இதுலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல புல்லிஷில் இருக்குதுன்னு சொல்லி கிளியராக தெரியுது. ஓகே, பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா 15,301. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 12 பாயிண்ட்ஸ் டவுனில் இருக்குது ஆல் டைம் ஹை பக்கத்தில். பட் இன்ட்ராடேயில் 15,000 ஆல் டைம் ஹையை டச் பண்ணிட்டு திரும்ப ரிவர்சல் ஆகிருக்குது. ஸோ இது ஒரு நல்ல குட் பாயிண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் தான் நானே கவனித்தேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இன்ட்ராடே லெவலில் நம்ம எந்த மாதிரி ட்ரேடாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் போட்டிருக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி நம்மளோட ரெட் கேண்டில் பக்கத்தில் தான் க்ளோஸ் ஆச்சு, ஓப்பன் ஆச்சுது. ஸோ அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக செல் ஆஃப் ஆச்சுது. நம்மளோட ரெட் கேண்டிலோட பாட்டம் டச் பண்ணிச்சு. திரும்ப அங்கே வந்து ஒரு நல்ல ரிவர்சல். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10:30 போல், ஸோ 10:15 வந்து நல்லது ஒரு பையிங் வந்துச்சுது. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டை மீட் பண்ணிச்சு. ஸோ ஃபஸ்ட் டார்கெட்டை மீட் பண்ணி திரும்ப அதுலேருந்து பியூராக சைடு வேலஸ்லாம் போய்ட்டுருந்துச்சு. இந்த டைம் எக்ஸாக்டாக 12:25 பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையை டச் ஆச்சுது, 15,317. தென் அகெயின் இந்த இடத்துல 15,316 அண்ட் 240 பார்த்திங்க அப்படின்னா 15,324 வரைக்கும் போச்சுது. ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹையில் அந்த இடத்துல பக்கத்துலேயே தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கிடச்சிருக்கு உங்களுக்கு. இதே இது பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டி தாறுமாறுங்க. பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா சேம் நம்மளோட 99% வந்து நம்மளோட ரெட் லைனுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த லைன் நான் எப்போ போட்டிருந்தேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 130 போல் தான் போட்டிருந்தேன். ஸோ இந்த இடத்துலேருந்து வந்து மார்க்கெட் 2 வாட்டி ரிவர்சல் ஆச்சுது. பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock அண்ட் 1:30 போல் அந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆச்சு. திரும்ப அந்த இடத்துலேயே தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. பார்த்திங்க அப்படின்னா 3 o'clockலேருந்து ஆல்மோஸ்ட் 3:20 வரைக்கும் தான் அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிடுச்சுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக்கப் கொடுத்துச்சு. ஸோ அதுலேருந்து ஒரு செல்லிங் வந்துச்சு. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது வீக்னஸ் காமிச்சிக்கிட்டு. ஸோ மெயின் ரீசன் என்ன பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி. ஸோ ஹெச்டிஎஃப்சி இது வந்து நிஃப்டிக்கு போயிடும். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பேங்க் செக்டருக்கு வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெட்டில் முடிஞ்சிருக்குது. ஸோ இதோட டே சார்ட் பார்த்திங்கன்னா தெரியும். மார்க்கெட் நல்ல பாசிட்டிவில் இருக்குது. பட் பேங்க் நிஃப்டி பாருங்கள், ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் வந்து பேங்க் நிஃப்டி ஸ்டாக்கில் வந்து ஹை வெயிட்டேஜ் உள்ளது. ஸோ இது 2 நாளாக ரெட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்குது. ஸோ நாளைக்கு இது ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. என்ன பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டி ஆல்ரெடி ஆல் டைம் ஹையை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஆல் டைம் ஹையை க்ராஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்குது. ஸோ இப்போ பிரேக்கில் இருக்கிறாங்க. சேம் டைம் ரிலையன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 3 டேஸாக பார்த்திங்க அப்படின்னா கீழே தான் இறங்கிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஹை வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக்ஸ். ஸோ இந்த ஹை வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக்ஸ் கீழே இறங்கியும் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா
ஸோ மற்ற செக்டார்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்மும் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி சரி ரிலையன்ஸ் வந்து 6.9 rupees ப்ளஸில் தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக ஓப்பனான ப்ரைஸ்லேருந்து அதுக்கு மேலே போகவே இல்லை, அது வந்து கீழே இறங்கி தான் பண்ணியிருக்கு. ஓப்பன் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1975, க்ளோஸ் பண்ணது 1970. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நாளைக்குள்ள கீ லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். சேம் டைம் எஃப்ஐஐடிஐ பார்த்துடலாம். எஃப்ஐஐ பார்த்திங்க அப்படின்னா 241 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. சேம் அவங்களோட கான்ட்ரிபியூஷனும் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 10,000 crore வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. சேம் டைம் டிஐஏ பார்த்திங்க அப்படின்னா 438 crore வந்து மைனஸில் இருக்கிறாங்க, வெளியே போயிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட பார்ட்டிசிபேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7,500 crore தான் அவங்க பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பேங்க்ஸ் வந்து ஹாலிடே. ஸோ இது வந்து மார்னிங்கே வந்து நீங்கள் 0 தான் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையே டச் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தேன். ஸோ இந்த பேங்க் ஹாலிடேஸ் வந்து இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே ஜாஸ்தி மூவ் பண்ண முடியல. ஓகே, ஸோ தட்ஸ் இட். அண்ட் நாளைக்குள்ள கீ லெவல்ஸ் பார்த்துடலாம். ஓகே, நாளைக்குள்ள கீ லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நாளைக்குள்ள எக்ஸ்பைரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 15,200 பயங்கரமாக பில்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 15,200க்கு கீழே போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இதே மாதிரி டாப் எண்டில் பார்த்திங்கன்னா 15,500 வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன காமிக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து நாளைக்கு மேக்ஸிமம் ட்ரேட் ஆகிறது 15,200 15,500க்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ 15,300 க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 15,400. ஸோ அதையும் ஈஸியாக பிரேக் பண்ணிடுவோம்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அன்றைக்கி ரீசன் பார்த்திங்க அப்படின்னா 15,200, 15,250, 15,300 உள்ள கால் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது புட் ஆப்ஷன் வந்து நிறைய ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கிளியரான ஒரு இண்டிகேஷன் லைக் மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே ஹையருக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 95% சான்சஸ் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, சேம் டைம் பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு உள்ள எக்ஸ்பைரிக்கு போட்டிருக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா கீழே வந்து 34,500 புட் ஆப்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்குது. சேம் டைம் 35,000 வந்து கால் ஆப்ஷன் நிறைய பில்டப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஸோ 35,000 வந்து ஒரு சரியான பயங்கரமான ரெசிஸ்டண்ட்டாக இருக்க போகுது. ஸோ அதை பிரேக் பண்ணி போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். சப்போஸ் இதை பிரேக் பண்ணி 35,000 மேலே சஸ்டைன் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ மார்க்கெட்டுக்கு இம்மீடியட் சப்போர்ட் வந்து 36,000 தான் இருக்கும். ஏன்னா இந்த 35,000 உள்ள கால் ஆப்ஷன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப அவங்களோட லாஸ் இது பண்ணுறதுக்காக ரன் பண்ணும்போது ஸோ அது மார்க்கெட்டை கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகும். ஸோ நாளைக்குள்ள கீ லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ கீ லெவல்ஸ் வந்து நிஃப்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ரீசன் என்ன அப்படின்னா இந்த 15,350 பிரேக் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. ஸோ 15,287 பிரேக் பண்ணிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நான் புட் ஆப்ஷன் பை பண்ணுவேன். ஃபஸ்ட் டார்கெட் வந்து 15,249, 15,198 வச்சுக்குவேன். சேம் டைம் இந்த 15,360 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அது ஆல் டைம் ஹை. ஸோ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 15,339. இது லாஸ்ட் டைம் ரெசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 15,400 போட்டிருக்கிறேன். பட் இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு நியூமரிக்கல் ஃபிகர், அந்த ஒரு ரீசனுக்கு தான். மற்றபடி இது இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி ட்ரேட் ஆகலை. ஸோ கால் ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு என்னோடய அனலைஸ் படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் ஒரே ஒரு டார்கெட் மட்டும் தான் என்னால் பண்ண முடியும், 15,339. ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே போச்சுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நம்மளோட அனலைஸ் படி எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ வி ஹாவ் டு சி
இதுக்கு மேலே போச்சுது அப்படின்னா ஸோ விச் எவர் த பிளேஸ் யூ ஆர் கெட்டிங் யூ கேன் கோ அட் ஃபார் எந்த இடத்துலையும் கூட நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் டைம் பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா 34,576 பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் டார்கெட் ஆட்டு 34,426 அண்ட் 34,229 வச்சுருந்தேன். ஸோ இதை பிரேக் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன லைன் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு ஒரே ஒரு வாட்டி தான் இந்த இடத்துல ப்ரைஸ் ரியாக்ஷன் ஆகிருந்துச்சு. ஸோ அதுவும் 1 மினிட் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியரான தெரியும். ஸோ மேக்ஸிமம் இதை வந்து ஒரு கேண்டிலாகவே ஒரு பாயிண்ட்ஸாகவே நம்ம பார்க்க முடியாது. சப்போஸ் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இமீடியட்டாக அதோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 34,238 அண்ட் 34,100 அண்ட் 34,000 தான் போய் நிற்கும். சேம் டைம் இந்த 34,733 பிரேக் பண்ணி மேலே போச்சுது அப்படிங்கும்போது ஸோ கால் ஆப்ஷன் பை பண்ணுங்கள். இது 34,917 அண்ட் 35,100 35,322 302 டார்கெட்டாக வச்சுக்கோங்க. சேம் டைம் ஓகே, நம்ம இந்த ஸ்விங் ட்ரேடுக்கு பார்த்துருந்தோம். ஸோ ஸ்விங் ட்ரேடுக்கு பார்த்திங்கன்னா ஐடிசி சொல்லியிருந்தேன். ஸோ ஐடிசி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம இதெல்லாம் இந்த 213க்கும் 205க்கு உள்ள வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது நமக்கு ரிவர்சல் எப்போ கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா தெரியும். இவ்வளோ நாளாக பார்த்தீங்க அப்படின்னா 203ல் வந்து நிறைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ 210ல் இருக்கிற கால் ஆப்ஷன் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 215ல் கால் ஆப்ஷன் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 220லேயும் கால் ஆப்ஷன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஐடிசி 220 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சேம் டைம் ஜூன் பார்த்திங்க அப்படின்னா இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 220. ஸோ இது வந்து ஒரு நல்ல புல்லிஷ் மூவ் தான் காமிக்குது. ஸோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா இப்போ நேற்று வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 210ல் தான் வந்து இந்த அளவுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 210ல் இருக்குது. ஸோ இது என்ன காமிக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் இப்போ தான் ஒரு கன்சல்டேஷன் மோடில் இருக்குது. ஸோ அது இமீடியட்டாக 220 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சேம் டைம் பந்தன் பேங்கும் இதே கதை தான். ஸோ இந்த டைம்லாம் வந்து நீங்கள் அக்குமுலேட் பண்ணி வச்சுக்கணும். சப்போஸ் இது கீழே போச்சுது அப்படின்னாலும் ஸோ அப் டு 279 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பந்தன் பேங்கோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். பந்தன் பேங்க் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கே பாருங்க 300ல் உள்ள கால் ஆப்ஷன் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. 310 320 உள்ள கால் ஆப்ஷன் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ 300 வந்து பயங்கரமான ஒரு நல்ல ரெசிஸ்டண்ட்டாக இருக்க போகுது. ஸோ இப்போ நம்மகிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்க பார்த்திங்கன்னா 292. ஸோ இது என்ன காமிக்குது அப்படின்னா நாளைக்கு வந்து இது ஒரு நல்ல அப்சைட் மூவ் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்ட்டு. இது ஜூன் மாதத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா சேம் 300. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு மேக்ஸிமம் போகிறது வந்து அப் டு 300 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் 300 போயிட்டு அங்கே சஸ்டைன் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ அங்கேருந்து 326 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்ததாட்டு வந்து நம்ம விப்ரோ பார்க்கலாம். விப்ரோ வந்து மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐடிஐயை வந்து லைக் விப்ரோவோட ஷேர்ஸ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா இது 527ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதே இடத்துல பிரேக் அவுட் கொடுக்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ சப்போஸ் இது கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதோட இமீடியட் ரெசிஸ்டண்ட்டாக சப்போர்ட்டாக இருக்க போகிறது 493. ஸோ இந்த இடைப்படுத்துக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட் ப்ரைஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். சப்போஸ் அதுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 459 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இது வந்து பயங்கரமான ஒரு புல்லிஷ் உள்ளது இருக்கிறதுனால ஸோ இப்போ நீங்கள் அக்குமுலேட் பண்ணி வைக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி டேட். ஸோ லாங் ஹோல்டிங் எதுவும் வைக்காதீங்க.
மேக்ஸிமம் 1:30க்கெலாம் மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் கரெக்ட் மை செல்ஃப். தேங்க்ஸ், பை, see you tomorrow.